ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செலவு கூட இல்லாமல் வந்தோன்னே குடியிருக்கிற மாதிரி, அதுவும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஒட்டியே ஓட்டு வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க. கிணத்துக்கடவுலேருந்து வெறும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட்டுங்க. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.25 சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. கிழக்க பார்த்த வீடுங்க, அதாவது கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த வீடுங்க. ஸோ வாஸ்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் வந்தோன்னே குடியிருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விட்டுக்கலாங்க. மெயினான ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல அருமையான ஏரியாங்க. இந்த வீட்டிலேருந்து ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், ஐடி கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. நல்லா டெவலப்பான ஏரியாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்ற ப்ராப்பர்ட்டிங்க. வீடு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், முன் வாசலுங்க, அவுட்டர் டாய்லெட், பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. இந்த ஏரியாலேருந்து பஸ் வசதி பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க. ஸோ போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இந்த ஏரியாவை சுற்றி நிறைய கம்பெனிஸ் அமைஞ்சிருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறோம். முன்னாடி போனோன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசலுங்க. ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாசல் இருக்குங்க. கொஞ்சம் முன்னாடி மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணால் போதுங்க, கார் உள்ளே வந்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க, ஆங்கில் போட்டு சீட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். முன்னாடி போனோன்னா பார்த்தீங்கன்னா ஹாலுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 17ங்கிற சைஸில் இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆங்கில் போட்டு சீட் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ரீசெண்டாக தான் வேலை செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமையல் ரூமுங்க. சமையல் ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா மேலே சீட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஜாமான் வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 8ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு பெட்ரூமுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆங்கில் போட்டு ஓடு போட்டிருக்குறாங்க. செல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜாமான் எல்லாம் வைக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே. இது ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூமுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற சைஸில் இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஜாமான் வைக்கிறதுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஆங்கில் போட்டு ஓடு போட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. வந்தோன்னே குடியிருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி. இந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. தனியாக பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க. ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல தண்ணி எல்லாமே வந்துடுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாய்லெட், பாத்ரூம் ஃபெசிலிட்டிங்க. தனியாக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குங்க. சீட் போட்டிருக்காங்க மேலே. உள்ளேயே பார்த்தீங்கன்னா தனியாக வைக்கிறதுக்கு தனியாக அடுப்பு இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குங்க. அங்கே ஏதாவது ஜாமான் ஏதாவது போட்டுக்கலாங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் இருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 27 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதிலேருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க.
இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். சேல் பண்ணி கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம்.